Ciao guys, I'm Amico Chef Sujin. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லாவெண்டர் மக்ரூன்ஸ். லாவெண்டர் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு அதோட ஃப்ளேவரில் ஒரு அருமையான மக்ரூன்ஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு மேக். தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா வாட்டர், சுகர், எக் ஒயிட், ஐசிங் சுகர், lavender flower dry, almond powder, lemon and food color. Almond flour, icing sugar, some lavender flower dry. இந்த ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். ஸோ நம்ம வந்து ஆல்மண்ட் ஃப்ளவர், அப்புறம் அந்த ஐசிங் சுகர், லெவண்டர் ஃப்ளவர் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஃபைனாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவு நீங்கள் ரொம்ப ஃபைனாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபைனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லம்ஸ் எல்லாம் வந்து நம்ம த்ரோ பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம எக் ஒயிட் இருக்குல்ல, அதில் வந்து எக் ஒயிட் நம்ம 2 பவுலில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு பவுலில் இருக்க எக் ஒயிட்டில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கலர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எக் ஒயிட்டும், அப்போ அதில் வந்து நான் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். வயலட் கலர் வந்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த ஆல்மண்ட் பவுடர், அப்புறம் சுகர், ஐசிங் சுகர் அந்த மிக்சரில் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். எக் ஒயிட்டை வந்து ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எக் ஒயிட்டில் வந்து அந்த ஆல்மண்ட் பவுடர், ஐசிங் சுகர் எல்லாத்தையுமே. இப்போ நீங்கள் வந்து வேறு ஃப்ளேவரில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கலர் இல்லைன்னா ஃப்ளேவர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மீதி இருந்த அந்த எக் ஒயிட் வந்து ஆட் பண்ணிப்போம். இது வந்து இட்டாலியன் மெரைன் பண்ண போகிறோம். இட்டாலியன் மெரைன் பண்ணி தான் நம்ம இந்த ஆல்மண்ட் மிக்சரில் ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இட்டாலியன் மெரைன் பண்ணுறதுக்கு எக் ஒயிட் இதை வந்து நம்ம ஸ்லோவாக மிஷின் பவுலில் ஓட விடுவோம். ஸோ எக் ஒயிட் வந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது கரெக்டாக. அதை ரொம்ப ஸ்லோவில் ஓட விடுவோம். நம்ம மெதுவாக ஓட விடுவோம். சேம் டைம் வந்து ஒரு சாஸ்பேனில் வாட்டர், சுகர் ரெண்டையுமே நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இட்டாலியன் ஸ்டைலில் வந்து இந்த மெரைன் பண்ண போகிறோம். ஓகே. இட்டாலியன் ஸ்டைலில் நம்ம மெரைன் பண்ணும்போது சுகர் வந்து பாயில் பண்ணி தான் எக் ஒயிட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சுகர் பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து 121 வரைக்கும் நம்ம இதை பாயில் பண்ணலாம், சுகர் அண்ட் வாட்டரை. ஸோ டெம்பரேச்சர் வந்து 120 வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை பாயில் பண்ண சுகரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இருக்காது. ஸோ கொஞ்சம் மிக்ஸ் ஆன அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காகிற அளவுக்கு நம்ம ஓட விடுவோம். பாருங்கள் எப்படி ரெடி ஆகணும்னா, ஜஸ்ட் நீங்கள் இப்படி கீழே காமிச்சா கூட அது கீழே விழக்கூடாது. பாருங்கள். ஸோ இந்த அளவு வராமல் இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மெரைனை வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆல்மண்ட் மிக்சரில் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தமாக ஒரே டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் ஒரு 3 வாட்டி
எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்சர் வந்து ரெடி ஆன அப்புறம் நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மிக்சரை வந்து பைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து நம்ம வெளியே வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் பேக் பண்ண போகிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து அது மிக்சர் வந்து டச் ஆகக்கூடாது, ஐ மீன் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டாமல் இருக்கும் சமயத்தில் நம்ம குக் பண்ண ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ யூ கேன் சி ஆஃப்டர் 1 ஹவர். ஓகே, 1 ஹவர் ஆகிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் வந்து நம்ம டச் பண்ணி பார்ப்போம். நம்ம இது வந்து கையில் ஒட்டி வந்துருச்சுன்னா கொஞ்சம் நேரம் கூட நம்ம ரெஸ்ட் கொடுப்போம். இதை டச் பண்ணும்போது பாருங்கள், நம்ம கையில் ஒட்டவே இல்லை. ஸோ குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. குக் பண்ணுவோம். லெட்ஸ் கோ டு குக். குக்கிங் டெம்பரேச்சர் வந்து 150. நம்ம ஃபேன் 3ல் வச்சுருக்கோம். 150. டைமிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 12 மினிட்ஸ் வைப்போம். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் 12 to 15 மினிட்ஸ். நம்ம 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை செக் பண்ணி அகெயின் 2 மினிட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, நம்ம குக் பண்ண ஆரம்பித்த ஒரு 4 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 4 நிமிஷத்துலேயே எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பஃபியாக இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் எவ்வளோ கரெக்டாக ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அந்த மெத்தடையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக கிடைக்கும். எல்லாமே ஒரே ஈவனாக. ஸோ மேக்ரோன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. கரெக்டாக 13 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 15 இல்லை அது கம்மியாக கூட வரலாம். அது டெம்பரேச்சர் உங்களோட ஓவன் கண்டிஷன் பொறுத்து. கலர் வந்து நம்ம எப்போதுமே நம்ம குக் பண்ண முன்னாடி கலர் வந்து அதிகமாக இருக்கும். குக் பண்ண அப்புறம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கங்க நிறைய. பட் எனக்கு கலர் ரொம்ப ஆட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. மஸ்ட் நீட்ங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும். நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கலர் ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக வேணும்னா நீங்கள் கலர் அதிகமாக ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மாஸ்கர்போனே சீஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இது வந்து லெவண்டர் ஃப்ளவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி சுகரில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், பவுடர் பண்ணி. இது வந்து ஹனி. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாஸ்கர்போனே க்ரீம், சீஸ். ஓகே, ஸோ இந்த பவுடர் வந்து நம்ம ஹனியில் மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கம்மியாகவே ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண ஹனி அண்ட் lavender அண்ட் மாஸ்கர்போனே சீஸ் இது எல்லாமே நம்ம மொத்தமாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கட் பண்ணி ஸோ ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் மறக்காமல் டேஸ்ட் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவைன்னு சொல்லிவிட்டு.
வெரி நைஸ். ஸோ நம்மளோட மேக்ரோன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடியாகி நம்ம கொஞ்சம் கூலானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இது ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இது ஹீட்டாக இருக்கும்போது அந்த நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இது கொஞ்சம் கூல் ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண மேஸ்கர்போனே லெவண்டர் க்ரீம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மேக்ரோன்ஸ் வந்து சாப்பிடும்போது வெளியே வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்விங் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அந்த மாதிரி இருக்குது. வெளியே சாப்பிட்றது கிறிஸ்பியாக இருக்கும். லெவண்டர் ஃப்ளேவரில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட போகிறேன். அதுவும் நானே ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ரொம்ப ஆர்வமாக இருக்குது அது எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே. வெளியே நிஜமாகவே சொன்ன மாதிரி ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. உள்ள வந்து சாஃப்டாக அந்த மேஸ்கர்போனே இந்த சீஸோட ஃப்ளேவரும் அந்த லெவண்டர் ஃப்ளேவரும் ரொம்பவே காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. நீங்களும் ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் இந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு. மஸ்ட் ட்ரை. ஓகே. See you. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது அமேகோ ஷெஃப்.